Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, Samsungல இந்த 2021லயே இதுவரைக்கும் வராத மாதிரி ஒரு சூப்பர் மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் லான்ச் பண்ண மொபைல்ஸ் இதுதான் ஒரு சூப்பரான மொபைல். ஆனால் எந்த விதத்தில் அப்படின்னு கடைசியில் தெரியும். ஸோ இந்த Samsung Galaxy M32 5G மொபைல் பற்றினா பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ பார்த்து பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட லைக்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் கொண்டு வர ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணி அந்த ரீசனையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில மொபைல் இருக்கும், அந்த மொபைல் வந்து நம்ம ஃபிசிக்கலாக பார்த்து அதோட எல்லாம் ஆப்ரேட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் ஒப்பீனியன் வந்து சொல்ல முடியும். ஆனால் ஒரு சில மொபைலுக்கு அதோட ஸ்பெக்ஸ் பார்த்தா மட்டுமே போதும், அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு மொபைல் தான் Samsung Galaxy M32 5G மொபைல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனோட இதுக்கு முன்னாடி வந்து மொபைல்ஸ் எதுவுமே லான்ச் ஆகலையே, இதுக்கு சிமிலரானு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிருக்கு. ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 13-14,000 ரூபாய், மிஞ்சி போனால் ஒரு 15,000 ரூபாய்க்குள்ளே தான் இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் மொத்தமாக எல்லாமே பார்க்கும்போது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளேயே நிறைய மொபைல்ஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி ஒரு 2-3 மொபைல்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த ப்ரைஸ் மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா 6GB RAM 120GB ஸ்டோரேஜ் இருக்கிற வேரியண்ட் 21,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ போய் அமேசான் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு 18-19,000 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ அது வந்து ஐசிஐசி கார்டு யூஸ் பண்ணால் உங்களுக்கு 2,000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் ஐசிஐசி கார்டு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் ஐசிஐசி கார்டு இருக்காதுல்ல. ஸோ ஐசிஐசி கார்டு இல்லாமல் நீங்கள் இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா 21,000 ரூபாய் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். ஒரே ஒரு 5G நெட்வொர்க் அந்த ஒரு பேர் வச்சு தான் இப்போ வந்து நிறைய மொபைல்ஸ் வந்து மக்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க, ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் ஒரு ஆர்டிக்கலை கூட பார்த்தேன் எங்கேயோ, இது சாம்சங் இல்லை, இது ஸ்கேம்சாங் அப்படின்னு போட்டிருந்தாங்க. உண்மையிலே அப்படி தான் தெரியுது. இப்போது இதுக்கு முன்னாடி சைனா மொபைல்ஸ் மட்டும்தான் அப்படி லான்ச் பண்ணிட்டுருந்தாங்க, 5G நெட்வொர்க்காக ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி மொபைல் கொண்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு. ஆனால் இந்த சாம்சங் மொபைல் லான்ச் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சது அவங்களாவது அங்கே இருக்கிற ஸ்பெக்ஸ்க்கு வந்து ஒரு டீசெண்டான ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஆனால் சாம்சங் வந்து ஒரு படி மேலே போய் HD+ டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க 21,000 ரூபாயில். வெறும் 720x1600 பிக்சல் இருக்கிற ஒரு மொபைல் வந்து நமக்கு 21,000 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க சாம்சங். ஒரு மொபைலை நம்ம யூஸ் பண்ணும்போது முக்கியமாக அட்ராக்ட் பண்ணுறது பார்த்தோம்னா டிஸ்பிளே தான். 21,000 ரூபாய் நம்ம கொடுத்து சப்போஸ் நீங்கள் ஒரு அல்ட்ரா HD வீடியோ பார்க்குறீங்கன்னா அது வந்து அல்ட்ரா HD ஆப்ஷன் வந்தாலும் அந்த வீடியோ கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளரான ஃபீலிங் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்சாட்டிஸ்ஃபையாக இந்த மொபைல் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு நிறைய மொபைல்ஸ் இதே ஸ்பெசிஃபிகேஷனோட இதே டிஸ்பிளே இல்லைன்னா ஃபுல் HD டிஸ்பிளேலேயே நமக்கு 15,000 ரூபாய்க்குள்ளேயே நிறைய மொபைல்ஸ் இருக்குது. ஸோ வித் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கூட பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் கேமிங்ஸ் விளையாடும் போது கூட அந்த மொபைல்ஸில் கொஞ்சம் ஸ்மூத் ஃபீலிங் இருக்கும். ஆனால் இந்த மொபைலில் வெறும் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட HD+ தான் IPS டிஸ்பிளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முக்கியமான நெகட்டிவ் பார்த்தோம்னா இங்கே டிஸ்பிளே வந்து சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்து பேட்ரி 5000 mAh பேட்ரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். ஸோ முதல்ல M21 M31 சீரீஸ்லலாம் 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொண்டு வந்தாங்க 5000 mAh பேட்டரியில் 6000 mAh பேட்டரிக்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணாங்க. M31s M51 பார்க்கும்போது 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொண்டு வந்தாங்க. மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிட்டாங்க. 5000 mAh பேட்டரி, 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். இது ஒரு ரெண்டாவது மைனஸ் இங்கே பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டைப்பு. இதில் ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்கன்னா eMMC 5.1 ஸ்டோரேஜ் டைப் வந்து இருக்குது. ரொம்ப அவுடேட்டட் ஸ்டோரேஜ் டைப்னு சொல்லிக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் UFS 2.2 வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரமாக வந்து யூஸ் ஆகும். eMMC 5.1ல் நீங்கள் ஒரு ஃபைல் மூவ் பண்ணும்போது ஒரு 25 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் எடுக்குதுன்னா நீங்கள் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்பில் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஆகிடும். UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப்புக்கு அதிகமாக காசு கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ இருக்கிற 13,000 ரூபாய் 17,000 ரூபாய் மொபைலில் கூட நமக்கு ஸ்டோரேஜ் டைப் வந்து UFS 2.0 2.1 வந்து பார்க்க முடியுது. ஏன்னா இவங்க வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அதிகமாக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. அவுடேட்டட் அந்த மாதிரி ஸ்பெக்ஸோட தான் மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமராவில் டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது கேமராவில் வந்து ஓகே 48 மெகாபிக்சல் ப்ரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 5 மெகாபிக்சல் மைக்ரோ சென்சார். ஸோ இந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து ஓகே. ஆனால் இந்த கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா கிளாரிட்டியாக தான் வரும். ஆனால் இந்த மொபைலில் பார்க்கும்போது அந்த கிளாரிட்டி இருக்குமா அப்படின்னா அதுதான் டவுட்டு. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து இங்கே ஒரு மேஜர் மைனஸாக இந்த மொபைலில் வந்து பார்க்க முடியுது. அதுக்கடுத்து கேமராவில் 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ரீசன் சொல்லிக்கலாம்.
நீங்கள் இப்போது 18,000 மொபைல் ஏன் சாம்சங் கேலக்ஸி M31s மொபைல் எடுத்தீங்கன்னா அதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயே நீங்கள் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் வந்துருக்கு. ஸோ நீங்கள் 21,000 கொடுத்து இந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணாலும் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கிடையாது. அது ஒரு பெரிய மனசுங்க பார்க்க முடியுது. ஃப்ரண்ட்டில் வந்து 13 மெகா பிக்சல் இருக்குது, செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ கேமராவில் மேபி ஆப்டிமைசேஷனில் ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் HD+ டிஸ்பிளே இருக்கிறதுனால அது கொஞ்சம் டிசப்பாயிண்டாக தான் உங்களுக்கு தெரியும். முக்கியமாக நைட்டில் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஃபோட்டோஸ் வந்து இதில் பார்க்க முடியாது. இதில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நாக் செக்யூரிட்டி இருக்குது. சேஃப்டி வைஸ் வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது. 2 இயர்ஸ்க்கு வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட் தரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5Gக்காக 12 பேண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்க முடியுது. ஆனால் நெகட்டிவ் தான் இங்கே நமக்கு அதிகமாக தெரியுது. ஸோ அதனால் இந்த மொபைல் வந்து 21,000 கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியுது. ஸோ சாம்சங் பிராண்ட் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக இந்த மொபைல் அந்தளவுக்கு காஸ்ட்லி கொடுத்து வாங்கினா ஏமாற்றம் தான் அடைவீங்க. கண்டிப்பாக வாங்காதீங்க.